இங்கிலீஷ் பண்டிட் இருக்காருங்க பக்கத்துல. எஸ், நான் பேபி ஷவர்ல டயர்ட் ஆயிட்ட வேலை செய்யாத என்ன பேபி செரமனியா நேமிங் செரமனி அட இருங்கம்மா கம்ப்ளீட் பண்ணுங்க பா எதுக்கு வந்திருக்கோன்ட்டு ஓல்ட் ஸ்டைல் டாடி என்ன ஏதா vlogல பேச வர்றாங்களா சொல்லு. இந்த வாட்டி நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நீயே பாத்துக்கோன்னு விட்டுட்டேன். உனக்கு மேக்ஸ் தெரியுமா? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு. இல்ல இது க்ளோஸ்டா இருந்தா கூட இது யூஸ் பண்ணிப்பாங்கல்ல பாஸ் பண்றதுக்கு. பேபியோட நேமிங் ஃபங்க்ஷன் 16/17 என்ன சொல்லு. பாப்பாவை தூக்கிட்டு ரொம்ப தூரம் எங்க மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லவ்ஸ் அப்பு. ஸோ எல்லாரும் ஹெல்தியா சேஃபா பத்திரமா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேமிங் அசோக் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நேமிங் செரமனிக்காக செரமனி எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் பண்டிட் இருக்காருங்க பக்கத்துல. எஸ், டெல் மீ பண்டிட். Baby ceremony. Baby ceremony. Naming ceremony. So, பேபியோட நேமிங் செரமனிக்கு தான் என்ன ஏதா vlogல பேச வர்றாங்களா. ஸோ பேபியோட நேமிங் செரமனிக்காக பேபியோட நேமிங் ஃபங்க்ஷனுக்காக டெக்கார் வந்திருக்காங்க, டெக்கார் டீம். ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்க வந்து ஐயோ என்ன பேசுறாங்களா இருங்கம்மா பண்ணுங்க பா எதுக்கு வந்திருக்கோன்ட்டு. சோ எதுக்கு வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா பேபி ஷவர். ஐயோ பேபியோட நேமிங் செரமனி, பேபி செரமனிக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் இடத்துல எங்க மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நீங்க வந்து தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க தானே, அதுக்குதான் வந்திருக்கோம். சோ அந்த இடத்த பார்த்து டெக்கார் டீம் வந்து என்ன டெக்கார் பண்ணலாம்னு ஐடியா கொடுப்பாங்க. சோ அதோட ப்ரிப்பரேஷனுக்காக வந்திருக்கோம். அண்ட் அகைன் நம்மளோட டெக்கார் டீம் யாருன்னு சொன்னீங்களா? ஜிக்ஸாக் டெக்கார்ஸ் தான் எங்களுக்கு திருப்பி பண்றாங்க. நம்ம பேபி ஷவருக்குமே அவங்க தான் பண்ணாங்க. ஆமா, பேபியோட நேமிங்க்கு அதான் வேற யாருமே யோசிக்கவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா. சோ இப்போ நம்ம போறோம், அங்க போயிட்டு என்ன டெக்கார் பிளான் பண்ணிருக்காங்கன்னு கேட்போம். இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா கடைசியா என்ன டெக்கார் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். பர்ஃபியூம் அடிப்போம். ஓகே, நானும் இப்பதான் பாக்குறேன், நான் இங்க வரவே இல்ல. நம்மளுக்கு திருப்பி சிக்ஸாக் டெக்கர் நந்தினி அக்கா வந்திருக்காங்க. நம்ம இப்ப நானும் டெக்கர் டீம் அவங்க கூட சேர்ந்தே வந்துட்டு நானும் வந்துட்டு ஹால் பார்க்க வந்திருக்கேன். ஆமா, இந்த அம்மா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சும்மா ஹால் பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் வந்துட்டு பேபி ஷவர் நீ வந்துட்டு நான் தான் பண்ணேன். நீ வந்துட்டு அதனால பேபி ஷவர்ல டயர்ட் ஆயிட்ட வேலை செய்யாத என்ன வந்து வேலை செய்ய வச்சுட்டாங்க. இந்த வாட்டி நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நீயே பாத்துக்கோன்னு விட்டுட்டேன். சோ இதுக்குள்ளதான் நம்ம போறோம். இப்போ திறந்துருச்சு, டோர் மூடிருக்கு. இதுவும் திறந்துருச்சு, லைட்டு தான். இங்கே தான் இந்த வாட்டி இந்த ஹாலில் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன சிரிக்கிற? அவங்க தான் பார்க்கணும், என்ன என்கிட்ட கேட்குறேன். உனக்கு மேக்ஸ் தெரியுமா? 16/17 என்ன சொல்லு. போட்டு விட்ருங்க எல்லாத்தையும். என்ன சிரிக்கிற? இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட டெக்கார் எப்படி இருக்கும்னு பாருங்க. இது கூட ஏதாவது வச்சு விட்டுடலாம். ஃப்ரண்ட்ல ஏதாவது இந்த ஹைட்டுக்கு ஏதாவது இது பண்ணி வச்சிடலாம். இந்த பாத்தீங்களா, இந்த லென்த்ல வந்து இது வரைக்கும் இதுதான் இந்த ஹாலோட ஸ்டேஜ். ஹலோ மேடம், எல்லாம் புரிஞ்ச மாதிரி கேட்டுன்னு இருக்கா. 5x5 எவ்வளோன்னு கேட்டாலே அவளுக்கு தெரியாது. சொல்லு 5x5 எவ்வளோ? இப்போ தான் கையில் எண்ணிட்டு இருப்பா. அவள் அவாய்ட் பண்ணுறதே அதனால தான். ஓல்ட் ஸ்டைல் டாடி நம்ம இப்படி போட்டுடலாம்க்கா, இப்படி போட்டுடலாம்.
ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இந்த டோர் வழியாகவே வெளியே போயிடுவாங்க. இது பண்ணிட்டா இல்ல இது க்ளோஸ்டா இருந்தா கூட இது யூஸ் பண்ணிப்பாங்கல்ல பாஸ் பண்றதுக்கு. யாருமே இப்படி டோர் திறந்து வாஷ்ரூம் போக மாட்டாங்க. இங்கே போட்டா ஆமாம். ஸோ கேட்ரிங் ஆளுங்க மட்டும் இப்படி போயிட்டு எடுத்து திருப்பி இப்படி உள்ளே வந்துடுவாங்க. சாப்பிட்றவங்க வந்து இப்படி அப்படியே போய் அங்கே போகிற மாதிரி. ஆமாம். இந்த எடுத்துடலாம், இதே எடுத்துடலாம், அதில் மூவ் பண்ணி அங்கே இப்படி எல்டேப்பு போட்டுக்கலாம். இப்படி எல்டேப் போடும்போது இந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் 5 டேபிள் தான் போடணும், ரவுண்ட் டேபிள் தான் போடும்போது ஸ்பேஸு. இன்னும் பூட்டிட்டாங்களா இந்த பக்கம்? ரவுண்ட் டேபிள் நம்ம பேசணும். ஸோ பிளான் பண்ணி முடிச்சாச்சு, சபா முடிஞ்சு விட்டது. அதாவது பாப்பாவை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போவேனா அப்படின்னு டிசைட் பண்ணனால இதுவே நாங்க கொஞ்சம் தூரமா தான் யோசிக்கிறோம். என்னதான் 10 நிமிஷமா இருந்தாலுமே அவனை தூக்கிட்டு வரணுமே, அவன் கொஞ்சம் கச்ச கச்ச நானாலே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால பக்கத்துலேயே பார்த்தோம். ஸோ இதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜிக்ஸாக் டெக்கர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் அடுத்து வர வீடியோவில் பாருங்கள். எங்கள் அப்பா தண்ணி வாங்க போனார், எங்கே போனாருன்னு தெரில. நாங்கள் அவரை விட்டு கிளம்பிட்டோம். இன்னுமே சாப்பிடல நாங்க வேற. ஆமா, சாப்பிடவே மறந்துட்டோம். டைம் என்ன? அம்மா அப்பவே சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போங்க. எவ்வளோ டாடி. ஸோ நேமிங் செர்மனியோட ஹாலை பார்த்தாச்சு. ஹால்குள்ளே என்னென்ன பண்ணோன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதாவது டெக்கார் டீம் பிளான் பண்ணிச்சு, ஜிக்ஸாக் டெக்கர்ஸ். அதே மாதிரி நம்மளோட கேட்ரிங் இந்த வாட்டி யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா கேட்ரிங். ஒரு சூப்பரான ஃபுட் என்னன்னு சொல்ல மாட்டேன், அன்றைக்கி சொல்கிறேன். சூப்பரான ஒரு ஃபுட்டான அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து என் பிரதரோட ஃபங்க்ஷனில் இதை டேஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் திருப்பியும் இவங்க தான் வேணும்னு சொல்லி நான் ஷா கேட்ரிங் கிட்டே பேசி ஷா கேட்ரிங் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோட வரேன். அன்டில் தென் டாட்டா பபாய் ஃப்ரம் அப்பு லவ்ஸ். அப்பு புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.